ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி மோர் குழம்பு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பு, தேங்காய், மிளகு, சீரகம் அண்ட் பச்சை மிளகா. அதே மாதிரி பட்டர் மில்க்கும் நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது சூடானதும் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுறேன். அது கொஞ்சம் வெடிச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். அதை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். அது ஃப்ரை ஆனோடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக ஒரு சில் அளவுக்கு தேங்காய் பீசஸ் ஆட் பண்ணுறேன். தேங்காய் வந்து ஃப்ரை ஆகணும்னு இல்லை, லைட்டாக அந்த சூட்டில் கிண்டி விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ அதை நான் கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து எடுத்து வச்சுருக்கிற மோரில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அகைன் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இப்போது ஜீரகம், வத்தல் ஆட் பண்ணுறேன். அடுத்து பெருங்காயத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மோர் அண்ட் அரைச்சி வச்ச மிக்சர் அதை வந்து உள்ளே சேர்த்துட்றேன். அதை லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். இப்போ இது வந்து கொதிக்கணும்னு இல்லை, கொதிக்கிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி நிறையா வீடியோஸ் என் சேனலில் இருக்குது, பாருங்கள். இப்போது டெலிஷியஸான ஈஸியாக செய்யக்கூடிய மோர் குழம்பு ரெடி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பலும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.